ஏம்மா என்ன வெத்தலை அடிச்சுட்டு உட்காந்துருக்க? அப்பாவுக்கு சோறு கொடுத்தியா என்ன? அப்பாவுக்கு சோறு வச்சு கொடுத்துட்டேன் பொண்ணம்மா. கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு, மிச்சம் வச்சுட்டாரு பார்த்துக்க. அந்த ஆள் மீதி இருக்கதை நான் சாப்பிட்டுட்டு இந்தா உட்காந்துருக்கேன். என்னடி செய்யணும் உனக்கு? என்னம்மா சொல்ற? அப்ப சரியாவே சாப்பிடலையா? இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் ஒரு உலக்கு போல பொடி அரிசி வடிக்கன்னு. நீ தான் பொங்கச்சோரையே சாப்பிட்டுக்குவோன்னு சொல்லிட்ட. அதுக்கு என்னம்டி, நாங்க இதெல்லாம் சாப்பிட்டுக்கிடுவோம். உங்க அப்பா 11 மணிக்கு தானே இட்லி சாப்பிட்டாரு காலையில சாப்பாடு, அதனாலதான் வேணான்ட்டாரு. அப்புறமா வேணா வச்சு கொடுத்துக்கிறேன் பொண்ணம்மா. போ, வேற வேலை இருந்தா போய் பாரு. ஏம்மா அப்ப உலை வச்சு கொஞ்சம் காட்டி பொடி அரிசி போட்டு வடிக்கிட்டா? நீயும் அப்பாவும் பசிச்சதுன்னா ஒரு 3 மணி போல வச்சு சாப்பிட்டுக்கிடுங்க. வேணாம் பொண்ணம்மா, அதான் பொங்கச்சோறு ஒரு பானை நிறைய இருக்குல்லட்டி. பேரவை எதுக்கு சோறு பொங்கணும் அலையிற? பொங்கச்சோரை வம்பாக்காம ஆளு கொஞ்சமா வச்சு சாப்பிட்டு காலி பண்ணுவோம். நீ சாப்பிடுவ, அப்பா சாப்பிட மாட்டேக்கல. சோறு பொங்குறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேக்க. பரவாயில்ல இருக்கட்டும். சின்ன பொண்ணு எப்போ வருவா? அவ இந்த கிளம்பிட்டா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா. போட்டிலாம் ஆரம்பிக்கல. பொங்கல் விளையாட்டு போட்டிக்கு 1000 ரூபாய் கேட்டா ஒன்று தூக்கி கொடுத்தாச்சு. அதனால வந்தே தீர்வேன்னு வாரா. அப்ப பிள்ளைகளுக்கு சாப்பாடு எதுவும் எடுத்து வை, வந்தா சாப்பிடுவா. உள்ள அங்கேயே நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் எப்படி இங்கே சாப்பிடுவா? காஃபி டீ ஏதாவது போட்டு வைக்கிறேன். ஆட்டுமா, அப்ப காப்பி ஏதாவது போடு போ. ஆச்சி என்ன செஞ்சிட்டு இருக்க? வா சின்ன பொண்ணு, இப்பதான் உன்னை பத்தி நானும் உங்க அம்மையும் பேசிட்டு இருந்தோம், அதுக்காட்டி வந்துட்டேன். பாட்டி பொங்கல்லாம் கொண்டாடுனீங்களா? ஆமா அப்பே, பொங்கல்லாம் விட்டு நல்ல சிறப்பா கொண்டாடியாச்சு. வாங்க மாப்பிள, பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் அத்தை. சின்ன பொண்ணு சேலையெல்லாம் உடுத்தி அழகா வந்திருக்க. தலையில ஒரு துண்டு பூ வச்சுட்டு வரக்கூடாதா? காலையில வச்சம்மா, இங்க வாரம் கட்டி வாடிட்டு அந்த அளவுதான் அதை எடுத்து போட்டு தலை சீவிட்டு வரேன். அதுக்கு என்ன சின்ன பொண்ணு, ஆச்சி உனக்கு பூ வாங்கி அழகா கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், எடுத்து வச்சுக்க. நீ வேற ஆச்சி, நானே இந்த சேலையை எப்படா கலட்டி எறியலான் இருக்கேன். ஒரே கசன்னு வருது. எவ்வளவு நேரம் தான் நானும் பொம்பளை வேஷத்தோட சுத்துறது? விளையாட்டு போட்டிக்கு என்ன சேலையை உடுத்திட்டா போவ? பொண்ணம்மா நிக்க வச்சு பேசிட்டே இருக்காதா? அவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கூடு. திருநரை எடுத்துட்டு வா, பூசிட்டு 2 பேருக்கும் பொங்க பொடி கொடுப்போம். ஆட்டுங்க. இந்தாங்க மருமவனே. ஐயோ மாமா, இதெல்லாம் வேண்டாம். எங்க 2 பேரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். அட வாங்கிக்கோங்க மருமவனே. சொன்னா கேளுங்க மாமா, அதெல்லாம் வேண்டாம். சின்ன பொண்ணுக்கு பொங்கப்படி கொண்டு வரையிலேயே நீங்க ரூபா கொடுத்துட்டு போனீங்க, அதுவே வேண்டான்னே. நீங்க தான் வச்சுக்கணும் கொடுத்துட்டு போயிட்டீங்க. இப்பவும் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உள்ள வைங்க. இங்க பாருங்க மருமவனே, இதை வாங்கிக்கிடுங்க. ரொம்பலாம் இல்ல, ஆளுக்கு 1000 தான். பொங்கல் அன்னைக்கு நாங்க கொடுக்குறோம், வேண்டான்னு சொல்லாதீங்க. பெரியவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கணும். ஆமாப்பா, சந்தோஷமா வாங்கிக்கிடுங்க. நிறைய பணம் சேரட்டும். என்ன சின்ன பொண்ணு, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா? வரையிலெல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்காவோ. ஏங்க வாங்கிக்கிடுங்க, ஒரு அன்புல கொடுக்காவோ. பொங்கல் அன்னைக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க. சரி வாங்கி உங்ககிட்ட தாரேன், செலவு பண்ணாம பத்திரமா வச்சிரு. தலை பொங்கல் அன்னைக்கு கொடுக்காங்க பத்தியா, அவங்க ஞாபகமா வச்சிருப்போம். சரிங்க ஹரி, இவனே தங்கமான புருஷன். போதும் டி, நிறுத்து, ஆரம்பிச்சிடாத. ஏமா பொங்கல் போட்டி ஆரம்பிச்சிருவாவோ? நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரேன், எல்லாரும் கிளம்பி நில்லுங்க போவோம். வீட்டுல வேலையெல்லாம் போட்டபடி கிடக்கு. அடுக்கலையை போய் பாருட்டி. அதெல்லாம் ஒதுங்க வச்சு எடுக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். நான் அப்புறமாட்டி வாரேன், நீங்க முன்னாடி போங்க. அத்தை மாமா நீங்களும் கேம்ல கலந்துப்பீங்களா? ஐயா மருமவனே, நான் என்னத்தை போட்டு விளையாடுவேன்? நீங்களாம் எல்லா போட்டிலையும் கலந்துக்கிடுங்க, நல்லா விளையாடுங்க, நான் பார்க்கேன். ஏம்மா அதெல்லாம் கிடையாது. விளையாட்டு போட்டிக்காண்டி உன்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கான், 10ஆவதுக்கு என்கிட்டயும் 1000 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கான். அதனால நீயும் அப்பாவும் கலந்துக்கணும். போட்டி நீ வேற அலையிற கடந்து. மரும முன்னாடி என்ன பேசுற? நான் போறேம்மா. ஏ பொண்ணாத்தா, நிக்காம எங்க ஓடுற? அட சும்மா இரு சின்ன பொண்ணு, டீயை ஊத்தி வச்சிருக்கேன், உன் மாப்பிளைக்கு எடுத்து கொடு. சின்ன பொண்ணு நீ ஒன்றும் வருத்தப்படாத, ஆச்சி இருக்கம்ல டீ, நான் எல்லா போட்டிலையும் கலந்துக்கிறேன். ஆமாச்சி, நம்ம இருக்க எல்லா போட்டிலையும் கலந்துக்கிட்டு விளையாடுறோம். அவ்வளவுலையும் ஜெயிச்சு நிறைய பிரைஸ் வீட்டுக்கு கொண்டு வரணும். ஏ சின்ன பொண்ணு சும்மா ஈரி. 10 ரூபாய் கிண்ணத்துக்காண்டி ஆட்சியை போட்டு பாடா படுத்தி எடுத்துறாத. வயசான ஆளு, எங்கேயும் கூட்டு போக வேண்டாம். பேசாட்டி பார்க்க வேணா செய்வோம். அங்க நிறைய சேர் போட்டுருக்காவோ, நீங்க மாமாவை கூட்டு போய் போட்டிய பாருங்க. சரி மருமவனே. எப்பாடி M10 போயிட்டாரா? ஆச்சி நீ எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்காத, எல்லா போட்டிலையும் நம்ம கலக்குறோம். ஆமா சின்ன பொண்ணு, கலக்குறோம் இன்னைக்கு. இதே வெறியோட போய் ரெடி ஆயிட்டு வா பாப்போம். அடி பாவி, ஆக மொத்தம் இன்னைக்கு எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஆமா ஹரி, வருஷத்துல ஒரு நாள் தான் வைக்காவோ. நம்ம வீட்டுக்குன்னு 2000 ரூபாய் வாங்கிட்டு போயாச்சு போட்டிக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் நிறைய ஜெயிச்சு கொண்டு வர வேண்டாமா? சரிதாம்மா.
எப்பா அந்த சேலையை அவுத்து தூர போட்டுட்டு சட்டையை பேண்டையும் மாட்டினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. எவ்வளவு நேரம் தான் அதை சுத்திக்கிட்டு திரியிறது. சரி இப்ப யாரை பார்க்க போலாம்? 4 முடி வீட்டுக்கே போவோம். பொங்கல் போட்டி போட்டி நானுவோம். என்ன போட்டின்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டேக்கானுவோம். கேட்டா சஸ்பென்ஸும் காணுவோம். முன்னாடியே சொன்னாதானே அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக முடியும். சே இப்படி பண்றானுவோல. எங்க போறீங்க? போட்டி ஆரம்பிக்க போற. இன்னும் 1/2 மணி நேரத்துல எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்துடணும். என்னென்ன சொல்ற கவினே? 1/2 மணி நேரத்துலயா? இன்னும் ஒண்ணும் நீங்க மைக்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணல. அத சொல்லதான் போயிட்டு இருக்கேன். யாரும் லேட் பண்ணிடாதீங்க. லேட் பண்ணா விலக்கிடுவோம். 4 முடி இங்கதான் இருக்கு. கீதாக்கா சின்ன பொண்ணு எப்படி வந்த? எம்மாடி, பேய். எது பேயா? பேயா சீ தூ தூ தூ. உங்க மூஞ்சி தானாக்கும் அது. இருக்கு. ஏன்டி நீ பதறி என்னைய பதறடிக்கிற? மூஞ்ச பாரு. உங்க மூஞ்ச பார்க்கவே காமெடியா இருக்கு 4 முடி. செருப்பு. நான் போறேன். உன்கிட்ட வந்து பேச வந்த பாரு. ஏ கீதாக்கா நில்லுங்க. பின்னாடியே வராத பேரு. முன்னால பார்த்தா அவ கேரளத்து வள்ளிடா, பின்னால பார்த்தா அவ கன்னடத்து கில்லிடா. என் 4 முடி உங்களை பார்க்க தான் தேடி வந்திருக்கேன் தெரியுமா? இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறீங்களே. நீ என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ற சின்ன பொண்ணு. பின்ன என்ன, விளையாட்டு போட்டி தானே பார்க்க போறோம். எதுக்கு இம்பிட்டு மேக்கப்பு? ஈட்டி ஒரு நல்ல நாள் பொழுதுல நானே செத்தோல தம்பி போட்டிருக்கேன் ஒரு ஆசைக்கு. அது உனக்கு அதிகமா தெரிஞ்சு நான் என்ன செய்ய முடியும்? நான் போறேன் சின்ன பொண்ணு. வேணும்னே நீ வம்பு பண்ணாத. சரி கீதாக்கா, இனிமே நான் சிரிக்க மாட்டேன். நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல பேரு. சரிங்க 4 முடி, நான் ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கே ஒரு மண்ணும் தெரியாது. சும்மா என்கிட்ட வந்து உடானு சுடாதடி. அப்படிலாம் சொல்லாதீங்க 4 முடி. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது எனக்கே நல்லா தெரியும். ஆனா அடுத்த வேலை என் முன்னாடி வந்து நின்று உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரி இது பிளான் வச்சிருக்கேன் நல்லா. என்ன சின்ன பொண்ணது? அப்படி கேளுங்க 4 முடி. இவனும் என்னென்ன போட்டி வைக்கன்னு சொல்ல மாட்டேன் நானுவல்ல. ஆனா நான் ஒரு பையனுக்கு 10 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்து எல்லா சீக்கிரட்டையும் கறந்துட்டேன். சூப்பர் சின்ன பொண்ணு. என்னென்ன போட்டிலாம் வைக்க வாட்டி? ஃபர்ஸ்ட் செங்கலை மாத்தி வச்சு தாண்டணுமா. அப்புறம் புருஷமார்க்கெல்லாம் பொண்டாடியை தூக்கிட்டு போறது. வேற சேர் போட்டி. அப்புறம் கலர் பாட்டில்ல தண்ணி நிரப்புறது. இதெல்லாம் நம்மளுக்கு அத்துப்படியாச்சே. அப்புறம் என்ன, நம்மளுக்கு பலூன் உடைக்கிறது. அப்புறம் சின்ன சின்ன சிறுவண்டுகளுக்கெல்லாம் முறுக்கு திங்கிறது. அதுகளுக்கும் சேர் போட்டி, ஓட்டப்பந்தயம் இதெல்லாம் இருக்கு. எல்லா மேட்டரையும் கறந்துட்டு வந்துட்டேன். இப்பமே என் புருஷனுக்கு போன் அடிச்சு சொல்றேன் ரெடியா இருங்கன்னு. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கேன் பாத்தியா? ஈஸியா தூக்கிடுவாவோ. அப்ப நான் மட்டும் எப்படி உருளைக்கிழங்கு சைஸ்லயா இருக்கேன்? நானும் ஸ்லிம்மா தானே இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்குவோம். என்ன டீலிங் 4 முடி? ஒரு போட்டியில நீ ஜெயிச்சுக்கோ, இன்னொரு போட்டியில நான் ஜெயிக்கிறேன். இப்படியே ஒவ்வொரு போட்டியிலையும் மாத்தி மாத்தி ஜெயிப்போம். அங்க இருக்கிற தட்டு கிண்ணம் குண்டா அம்பட்டத்தையும் நம்ம தான் அள்ளிட்டு வரோம். எப்படி ஐடியா? ஒருத்திகளுக்கு விட்டே கொடுத்துட கூடாதுல. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அதுக்குன்னு 10 ரூபாய் தட்டு கிண்ணம் குண்டாக்கலாம் உயிரை பணைய வைக்க முடியாதுல. யாருக்கு தெரியும், இந்த வாட்டி பிரைஸ் இதை விட வெயிட்டா கூட வச்சிருக்கலாம். ஆமாக்கா, இருக்கும். சரி வாங்க, நம்ம அம்பஜக்கா லட்சுமிக்கா எல்லாத்தையும் மேட்ச் கட்டி இழுத்துட்டு போவோம். அவ என்ன ஆடா மாடாட்டி? வா போய் கூப்பிடுவோம். வந்தா வரட்டும், இல்லைன்னா போட்டியை வேடிக்கை பார்க்கட்டும். இப்படியே ஒவ்வொரு ஆளு கலந்துக்கிட்டுனா நம்மளுக்கு நல்லது தானே. ஏ கீதாக்கா, அப்படி நினைக்கிறதான் தப்பு. நம்ம குரூப்ல இருக்கிற ஆள்லாம் கொஞ்சம் வீக்கு தானே. அதனால இது உள்ளதெல்லாம் தூக்கி போட்டியில போட்டு ஈஸியா தோக்கடிச்சிடலாம், நம்மளும் ஜெயிச்சிடலாம். அதனால நம்ம கூட சுத்துற குரூப் பூராத்தையும் இந்த போட்டியில சேர்க்கணும்க்கா. எப்படி டீ என் கூடயே சேர்ந்துட்டு இவ்வளவு அறிவா பேசுற? உன்னை நினைக்கும் போது எனக்கே ப்ரௌடா இருக்கு சின்ன பொண்ணு. சரி இங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் வாங்க. சே, ஆனா உமா தான் வர முடியாது பாத்தியா? அதுக்கு என்னக்கா, இன்னும் 2 மாசத்துல குழந்தை பெற்றுருவா. அடுத்த பொங்கல் போட்டியிலலாம் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஏ சின்ன பொண்ணு, எப்ப வந்த? வந்ததும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இங்கே தான் வரேன். என்ன அம்பச்சக்கா, போட்டிக்கலாம் ரெடியா? நான் என்னத்தம்மா விளையாட பாக்கும். எனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது போட்டி வச்சானுவோனா கலந்துக்க வேண்டியதான். ஏமா கிளம்பிட்டோம். 2 பேரும் என் கூடயே இல்லுங்க மக்களே. கூட்டத்துல அவளை பக்க போனே இவளை பக்க போனே எங்கேயும் ஓடிடாதீங்க. சரிம்மா, உன் கூட இருந்து எப்படி விளையாட முடியும்? விளையாடையில போய்க்கோ. மத்த நேரம் அம்மா கிட்ட வந்து உட்காந்துருக்கணும். ஏமா சரிம்மா, இங்கேயே நின்று 1008 ரூல்ஸை போட்டுருவேன். சின்ன பொண்ணத்தை எங்களுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆமத்தே, ஈஸியா இருக்க போட்டியில எல்லாம் கலந்துக்கிடாதீங்க. ஏ பிள்ளைல என்ன இப்படி சொல்றீங்க? நான் எல்லா போட்டிலையும் கலந்துக்கணும் தான் என் ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். ஏத்த ஈஸியா இருக்க போட்டிக்கெல்லாம் எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க தே. ஆமத்தே, நீங்க நல்ல ஹைட்டா இருக்கீங்க, ஸ்லிம்மா இருக்கீங்க, நிறைய போட்டில ஜெயிச்சிருவீங்க. நாங்க அப்படியா? அதனால பெரிய மனசு பண்ணி சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஏ சோனி அபி பாத்துக்கிடுவோம். ஆனா இந்த வருஷம் என்ன போட்டினே சொல்ல மாட்டேக்கானுவோ. எப்பயும் போல அரைச்ச மாவு தான் அரைப்பானுவோ. அதனால
அது சரி அம்புஜக்கா, கையில என்ன கவரு? இதுவா? பணங்கிழங்கு அவசியம் சின்ன பொண்ணு. அந்த ஆளை கவர்ல போட்டு எடுத்து வரேன். அது சரி, எனக்கு மிச்சமாலாம் இருக்கீங்க. ஏடி நீங்களாம் விளையாடுவீங்க, நான் 1-2 தான் கலந்துப்பேன். அங்க இருந்து பாக்கலாம் ஆளுக்கு 2 தின்னுட்டு இருப்போம். அக்கா என்ன பேசுறீங்க? இந்த வருஷம் நிறைய பெரிய பெரிய பரிசுலாம் வச்சிருக்காவோ. நாங்கள் எல்லாம் வெறி கொண்டு போயிட்டு இருக்கோம், எப்படியாவது ஜெயிச்சுட்டு வரணும்னு. நீங்க என்னன்னா பணங்கிழங்கு எடுத்துட்டு வந்துட்டு. ஏ தாய்களா, உங்களெல்லாம் திங்க சொல்லல. நான் 2 தின்னுக்கு வேண்டி போங்க. இத வாயில போட்டு மென்னுட்டே இருந்தோம்னா தூக்கமும் வராது. உங்களுக்கு என்னடி? சரி சரி வச்சுக்கிடுங்கக்கா, வாங்க நடைய கட்டுங்க. என்னடிகளா, கட்டிலு மெத்த பீரோலு சோபா செட்டி எல்லாம் இருக்கு. ஆமா, ஒரு வருஷம் இப்படிலாம் வாங்கி வைக்க மாட்டானுவோ. இல்ல அம்புஜக்கா, நேத்து ஜல்லிக்கட்டு நடத்தினாவுல்ல, அதுல ஜெயிச்ச பையங்களுக்கு கொடுப்பாங்களா இருக்கும். இல்ல சின்ன பொண்ணு, அந்த பயலுக்குலாம் நேத்தே பரிசு கொடுத்தாச்சு. ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது பத்தியா? அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தான் போலயே. ஏ லட்சுமிக்கா, நம்மளுக்கு இல்ல, ஜெயிச்ச ஆளுகளுக்கு. சின்ன பொண்ணு, எப்படியாவது ஒரு போட்டியில ஜெயிச்சு அந்த கண்ணாடி வச்ச பீரோல் இருக்கு பாரு, அதை வாங்கிடணும். உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுறேன் அம்புஜக்கா, நான் வாங்கிடுவேன். ஏடி, நான் ஜெயிச்சு வாங்க போறேன் டி. என்கரேஜ் பண்ணுங்க, இப்படி பண்ணாத டி. ஓ, நீங்க ஜெயிச்சு வாங்க போறீங்களா? சரிக்கா சரிக்கா, அப்ப நான் அந்த குயின் சைஸ் கட்டில மெத்தையை எடுத்துக்கிறேன். ஐயோ, ஆளுக்கு இப்பமே ஒண்ணு பங்கு போடுறாளே. அப்ப நான் சோபா செட்டு எடுத்துக்கிறேன். ஆமைக்கிதா, அப்ப நீ சோபா செட்டு எடுத்துக்க. சின்ன பொண்ணு இந்த கட்டில மெத்தை எடுத்துக்கிட்டோம். அது எப்படி இப்பமே பங்கு பிரிக்கீங்க? அப்ப நாங்களாம் என்ன இழிச்ச வாய்களா? ஏ சவிதாக்கா, நீங்க ஒன்னும் இழிச்சவையும் கிடையாது புளிச்சவையும் கிடையாது. முதல்ல திரும்புக, போட்டி என்னன்னே தெரியாது. அதுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஆர்டர் போட்டாச்சு. அமைதி அமைதி, பொதுமக்கள் அனைவரும் அமைதியாக இருக்கவும். ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் ABCD. எப்ப தம்பிகளா நல்லாதான் கேக்குது, ஆரம்பிச்சு விடுங்க. பொதுமக்கள் அனைவரும் கூட்டத்தில் அங்கே இங்கேயும் உலாத்தாமல் அவரவர் இருக்கும் இடத்தில் அமைதியாக உட்காரவும் அல்லது நிற்கவும். ஏனென்றால் ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் சொல்ல போகிறோம். என்னென்ன விளையாட்டு போட்டிகள் நடக்க போகிறது, போட்டிக்கான ரூல்ஸ் அனைத்தையும் தெரிவிக்க போகிறோம். ஆதலால் பேசாமல் அமைதியாக நின்று கேட்கவும். பேசாதீங்க பேசாதீங்கன்னு இவனுவோ தான் நின்று பேசிட்டு இருக்கானுவோ. ஏன் 4 முடி அங்க என்ன இந்த பையனோட முகமூடி போட்டு நிக்கானுவோ? ஆமா சின்ன பொண்ணு, பார்க்கிறதுக்கு கொள்ளக்காரனோ மாதிரி இருக்கானுவோ. என்ன போட்டியோ தெரியல, நல்ல வெயிட்டா தான் இருக்கும் போல. என்னடி என்ன போட்டின்னு தெரியலங்க. ஒரு பையனுக்கு 10 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்து எல்லா விஷயத்தையும் கறந்துட்டு வந்துடலாம். ஆமாக்கா, ஆனா புதுசு புதுசா நிறைய இருக்கே, அதான் என்னன்னு ஒன்றும் புரியல. அமைதி அமைதி. இங்கு கூடியிருக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான போட்டியை நடத்த ஆதரவு கொடுத்த நம்ம பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏய் அம்மா, எம்பிட்டு நேரம் தான் பேசுவானுவோ, இப்பமே கண்ண கட்டுத. ஐயோ சின்ன பொண்ணு, நம்ம தலைவர் மைக்க வாங்கிடக்கூடாது. ஆமா கீதாக்கா, நானும் அதான் பார்க்கேன். அவர் கைக்கு மட்டும் மைக்கு போச்சு, மூச்சு விடாம 1 மணி நேரம் பேசி அறுத்துருவாரு. சும்மா பேசாம இருங்கடி. ஏப்ப தம்பி, முன்னாடி இந்த 3-4 பேர் வேஷம் போட்டு நிக்க விட்டுருக்கீங்களா எதுக்கு? கூட்டத்தில் யாரது? பொறுமையாக இருக்கவும். முதல்ல என்ன போட்டின்னு சொல்லுங்க. தலைவரே, நீங்க 2 வார்த்தை பேசுறீங்களா? இல்லப்பா, முதல்ல போட்டி ஆரம்பிச்சு விடுவோம். நேரம் கம்மியா தான் இருக்கு பாத்தியா, கடைசியா பரிசு கொடுக்கும்போது பேசிக்கிறேன். எப்பாடி, இப்பதான் எனக்கு உயிரே வருது. எனக்கும் தான் சின்ன பொண்ணு. சரி சரி, நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிறாம நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நம்ம ஊர்ல இந்த வருஷம் பொங்கல் விளையாட்டு போட்டி எப்போதும் அரைச்சமாவே அரைக்காம புதுவிதமா வைக்கலாம்னு நாங்க யோசிச்சிருக்கோம். புதுசாவா? என்னது? அதாவது பொங்கல் விளையாட்டு போட்டியா நாங்க ஸ்குட் கேம் வைக்க போறோம். அதுக்கான ரூல்ஸையும் சொல்லிடுறோம். என்னதுப்பா தம்பி, குட்டி கேமா? யார கொட்டணும்? எல்லாத்தையும் தெளிவா சொல்லிருங்க. லட்சுமிக்காக்கு புருஷனை கொட்டுறதுக்கு எம்பிட்டு ஆர்வம் பாத்தியா சின்ன பொண்ணு? ஆமா 4 மணி, அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. குட்டி கேம் இல்லக்கா, ஸ்குட் கேம். இப்ப அதான் ட்ரெண்டு. யா தாடி, இந்த பையன் பண்ண புதுசா என்னமோ சொல்றானுவோ. தெரியாத போட்டியெல்லாம் வச்சா எப்படி நாங்க விளையாடுறது? அப்ப இன்னைக்கு எனக்கு கண்ணாடி வச்ச பீரோல் கிடைக்காது போலயே. ச்சே, இந்த அம்புஜக்கா ஒண்ணுப்பா, இப்பமே அதுக்கு பீரோல தூக்கி கையில குடுக்கற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு அலையுது. இந்த போட்டிக்கு வயது வரம்புலாம் கிடையாது. 15 வயசுல இருந்து யாருனாலும் கலந்துக்கலாம். இதுவரையா போடு. அப்ப சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் ஒண்ணு போலதான் விளையாட போறோம் போல. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 10,000 ரூபாய் பணமும் இந்த கட்டில் மெத்தையும் வழங்கப்படும். 10,000 ரூபாய் கிடைக்குமா? சின்ன பொண்ணு, விட்டுற கூடாது டி. 2ஆம் பரிசு 6,000 ரூபாய் பணமும் இந்த பீரோவும்.
உங்களுக்கெல்லாம் இன்னொரு குட் நியூஸ், போட்டியில கலந்துக்கிற எல்லாருக்குமே பரிசு உண்டு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்ப என் புருஷனையும் போய் கூட்டு வந்துடுறேன். நானும் எங்க ஆச்சி தாத்தா அம்மா அப்பா எல்லாரையும் போட்டியில கலந்துக்க சொல்ல போறேன். கிறுக்கி, ஜெயிக்கலனா ஆறுதல் பரிசு தருவவோ. 10 ரூபாய் தட்டுக்காண்டி எல்லாரையும் இழுத்து விடாத. பொதுமக்கள் அனைவரும் பயப்பட வேண்டாம், ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஸ்குட் கேம் இளைஞர் அணி அனைவரும் கலந்து எடுத்த முடிவு. சிறிது கஷ்டமாக இருந்தாலும் மிகவும் எளிதாக தான் இருக்கும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், பதட்டமடைய வேண்டாம். அடிகளா, இவனோ ஈஸியா இருக்கும் சொல்றானுங்களா, கஷ்டமா இருக்கும் சொல்றானுங்களா? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கடி. ஒரு 10 நிமிடங்கள் தருகிறோம், அனைவரும் கலந்து முடிவெடுங்கள். போட்டிக்கு தயாராகுங்கள். இவனோ இப்படிலாம் ஏதாவது சொல்லதாங்க லைட்டா பயம் கொடுக்கு. சின்ன பொண்ணு நீல வாயே திறந்துடாத. என்னட்டி சொல்ல? என்கிட்ட யாம்டி போய் சொன்ன? சேர் போட்டி வைப்பாவோ, முறுக்கு கடிக்கணும், பாட்டில தண்ணியை நிரப்பணும்னு யாம்டி இப்படி கதை அளந்து விட்ட? கீதக்க ஒரு சின்ன பையன் அப்படிதான் சொன்னான். அந்த வாண்டு வரட்டும், அவனுக்கு இருக்குல்ல. ஏ சின்ன பொண்ணு, எதுனாலும் இன்னைக்கு ஒரு கை பாத்துறணும். கூட்டத்துல லைலா நிக்காட்டி என்ன ஆனாலும் அவகிட்ட மட்டும் தோந்துடவே கூடாது. ஆமாக்கா, அந்த மஞ்சு முடி இங்கதான் நிக்குது. இன்னைக்கு ஜெயிக்கவும் செய்யணும், சைடு கேப்ல அவளையும் பழி வாங்குறோம். அடிச்சுக்க சின்ன பொண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும். மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை காண நம்ம குயின்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.